இந்த ஒரு ஏக்கருக்கு 15ங்கிறது ரொம்ப அதிகபட்சம். 15ங்கிறது அதிகபட்சமானது. 12க்கு மேலே போகவே போகாது. சரி, எவ்வளோ திறமையாக பண்ணால் 15 எடுக்கலாம். ஆனால் எனக்கு இதில் வந்து 24 மூட்டை எடுக்கலான்னு ஒரு நேற்று கிழங்கு பறித்து பார்த்தது எனக்கு மனசில் ஒரு அபிப்பிராயம். மஞ்சள் இது எண்ணெய் பாஞ்சதுக்கும் உரம் போட்ட காட்டுக்கும் வித்தியாசம். எல்லாம் 2,05,000 செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து செலவு போக மொத்தம் 8 லட்ச ரூபா ஈல்டு வரணும்னு ஒரு எய்மில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த எருவுமே போடல. தேவையே இருக்காது. புண்ணாக்கு எண்ணெய் இது 2 தவிர வேறு எதுவும் நீ வர்ற காலத்தில் பின்னாக்கு கூட இருக்காது, எல்லாம் லிக்விடுக்கே வந்துடும். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். என்ன இங்க இருந்து அவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா ஐயாவோட வீடியோ பார்த்து தான். மொத்தத்துக்கு போன்ல சொல்லி தான் வாங்கி செஞ்சிருக்கீங்க? இவ்வளவும் போன் மூலமாக தான். எவ்வளவு போட்டீங்க மஞ்சள்? இது வந்து 4 ஏக்கர் அங்கே மொத்தம். அதில் 3 பாகமாக இருக்குது. இதில் ஒரு 4 வயல் ஒரு பாகம், இந்த குச்சி நடுவில் ஒரு கிழங்கு, அதுக்கு அந்த பக்கம் ஒரு 4 வயல், இதில் 4 வயல் மஞ்சள், அந்தாண்ட 4 வயல் மஞ்சள். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு அரை வயல் மட்டும் இந்த கெமிக்கல் உரம் போட்டேன். அதான் சொன்னீங்கல்ல, கொஞ்சம் விட்டு வைக்க சொன்னேன். விட்டு வைக்க சொன்னீங்கல்ல, அது மட்டும் கெமிக்கல் உரம் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டேங்க. அந்தாண்ட மெத்தது பூரா அந்த ட்ரிப்பில் போனதுனால எண்ணெய் கரைசல் எல்லாத்துக்கும் தான் போச்சு. அதுக்கும் எண்ணெய் கரைசல் போச்சு. ஏன்னா ரசாயன உரம் போட்டாலும் கூட எண்ணெய் கரைசல் போச்சு. சரி, இப்போ முன்னத்துக்கு இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது இதுல? எனது வந்து நான் போட்டதுலேருந்து 45வது நாள் பயிர் முளைச்சிதுங்க ஐயா. அது முளைச்சப்ப இருந்து ஒவ்வொரு முறையும் 10 நாள் ஒருக்கா பயிர் என்ன வளர்ச்சி பார்த்துட்டே இருந்தேன். நம்மக்கிட்ட அந்த மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணினேன். எப்போனா ஒரு 80வது நாள் பண்ணேன். 80 நாளில் தான் பண்ணீங்களா? 80வது நாள், 80-90 நாள் இருக்கும். அப்புறம் 90வது நாள்லாம் எடுத்து பயிர் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக தெரிஞ்சுது. 100-110 நாளுக்கெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த ஒரு ஸ்ப்ரேயோட நிறுத்திக்கிட்டு ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணியிருந்தா நீ நல்லா இருந்திருக்கும். நிறுத்திக்கிட்டு வளர்ச்சி கூடுதலாக இருந்ததுங்கய்யா. உங்களுக்கு வளரணும்னு தெரிஞ்சதுன்னா எந்த வெள்ளாமை இருந்தாலும் சரி, கொஞ்சம் நெருக்கமாகி போச்சுன்னா வளர்ச்சி கூட இருக்கும். அதே இது அகலமா போட்டுக்கிட்டு நீங்க எவ்வளவு உரம் கொடுத்தாலும் கூட வளராது. இது எப்படின்னா வளர்ந்தா விழுந்துரும்னு எனக்கு ஒரு பயத்தில் அப்புறம்தான் ஃபோனில் கேட்டேன் அந்த அம்மாட்ட, நீங்கள் தண்ணியில் விடுங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கு பிறகு எல்லாமே தண்ணியில் தான். மொத்தம் எத்தனை லிட்டர் விட்டுருப்பீங்க தண்ணியில்? நம்மக்கிட்ட வாங்கினது 2 முறை, அது இல்லாத நான் ஒரு 3 முறை. நீங்க 3 முறை விட்டுருக்கீங்களா? ஆமாங்க. எங்ககிட்ட வாங்கினது 2 முறை விட்டுட்டேன். நீங்க 3 முறை? ஆமா. 3 முறைன்னா எத்தனை லிட்டர் போயிருக்கும்? 12 லிட்டர் ஒரு டைம். ஒரு தடவைக்கு 12 லிட்டர். 3 ஏக்கராவுக்கு சேர்ந்து 12 லிட்டரா? 2 ஏக்கராவுக்கு 2.5 ஏக்கரா இருக்கும், சேர்ந்து 12 லிட்டர். 2.5 ஏக்கராவுக்கு 12 லிட்டரு. 5 தடவைன்னா 5 12 60, ஒரு 70 லிட்டருக்கு விட்டுருக்கீங்க. விட்டுருக்கேன். நான் அது கணக்கு பார்க்கல. நீங்க சொன்னீங்கல்ல, எது ஒரு கணக்கு பார்த்து பண்ணாதீங்க. ஆமா ஆமா ஆமா, அது மைண்ட்ல வச்சுக்கிட்டே தான் பண்ணேன். அதனால வரட்டும் என்னவோ ஆகட்டும் பார்க்கலான்னு. அதே மாதிரி உரம் மட்டும் ஒரு 8 மூட்டை வாங்கினுங்க. நம்ம பின்னாக்கே 8 மூட்டை வாங்கினீங்க. 8 மூட்டை வாங்கி அது அந்த பார் பிடிக்கிற 115-20 நாள் டைமில் உரம் போட்டு வேற இன்னும் பிடிக்கலாம் முடியாது எங்காட்டில். அப்படியே எதனா மூடாக்கு போட்டேன் இல்லைங்க, வைக்கப்புல் மூடாக்கு. ஐயா கிட்ட பேசியிருந்தேன் இல்லைங்க, அதனால உரத்தை போட்டு அப்புறம் தண்ணி விட்டுட்டேன். சரி, இப்போ முன்னத்துக்கு இப்போதைக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியும்? இவ்வளோ பயிர் வளராதுங்க. அதோட இவ்வளோ பயிர் வளராது. 4 அடிக்கு மேலே இருக்குது பயிர்.
சரி 4 அடி பயிர் வளர்ந்துருச்சு. கீழே நமக்கு கிழங்கு எப்படி கிழங்கு வந்து இந்த இடத்துல ஒரு குத்து பறிச்சேன் பொங்கலப்ப, அந்த வீடியோ அனுப்பியிருந்தேன். அப்புறம் முந்தா நாள் ஒரு குத்து பறிச்சுட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பார்ல ஒரு குத்தும், வரப்பு கடைசியில் ஒரு குத்தும் பறிச்சாந்தேன். அதுக்கு என்ன, அதுவும் 11 விரல் 3 உருண்டை, இதுவும் 11 விரல் 3 உருண்டை. விரல் என்ன அந்த மஞ்சள் மஞ்சள் போறது விரலி மஞ்சள், அது வந்து அவ்வளோ திடமா இருக்காது எங்களுக்கு. எது ரசாயன உரம் போட்டா குச்சி இருக்கு, நடுவில் கிழங்கு இருக்கு பாருங்க அந்த வயல. போன வருஷம் அதில் மஞ்சள் இருந்ததுங்க, சும்மா இவ்வளோ நீட்டம் விரல தான் இருந்தது, நீட்டம் வரல. அப்போ நிறைய உரம் போட்டிருப்பீங்களா? அப்பயும் வந்து பொட்டாசு, காம்ப்ளெக்ஸு, அப்புறம் டிஏபி, இது அதில் 2 மூட்டை, மொத்தம் 6 மூட்டை உரம். மொத்தத்துக்கு பயிர் வெள்ளாம காலத்துக்கு 6 மூட்டை தானா? ஏன்னா அது 1 ஏக்கர் தானே, கொஞ்சம் 1 ஏக்கருக்கா? 1 ஏக்கருக்கு 6 மூட்டை. அதனால அதுக்கு மேலே அது போட முடியாது, ஏன்னா அதிக உரம் போயிடும்னு. மருந்து வந்து 2வது தடவை அதிக உரம் போகுது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கிழங்கு வகை எல்லாமே நீங்கள் ரசாயன உரம் போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், சீக்கிரம் கெட்டு போகும். வெங்காயமாகட்டும், அதாவது பூமிக்குள்ளே விளையிற வகைங்க எதனாலும் சரி அவ்வளவு ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக இருக்காது. இதுன்னா எவ்வளோ நாள் வேணுமானு நம்ம இருப்பு வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை கூட நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எடுத்து எவ்வளோ நாள் வேணுமானு வச்சுக்கலாம். இப்போ அது எண்ணெய் விட்டப்போ விளைஞ்சி வெங்காயம் தான் நாங்கள் வெட்டி கூட இப்போ 3-4 மாதம் ஆகுது, இன்னும் அதான் குழம்பு வச்சுருக்கோம். எது வெங்காயத்தை கூட குடிச்சிங்களா? இது இதில் நட்டுருந்துங்கய்யா வெங்காயம். ஓகே 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 ஓகே. மஞ்சள் காட்டிலன்னா வெங்காயம் எப்பயும் பண்ணுவீங்க, ஊடு பயிர். அது வந்து இது ஒரு 3 மூட்டை வெங்காயம் ஆச்சு, சும்மா வீட்டுக்காக வச்சுக்கிட்டீங்க. ஆமாம். முன்னாடி இருந்த வெங்காயத்துக்கு இந்த வெங்காயத்துக்கு வித்தியாசம், கலருக்கு கொஞ்சம் வந்து எப்படின்னா எண்ணெய்க்கு தண்ணியில் விட்டணும், அன்னைக்கே வந்து அந்த மேலே கருகிறது காணாது, அப்படியே கருகருன்னு வந்தது பயிர். அது மேலே மருந்து எதுவுமே அடிக்கல, காய் நல்ல பெருங்காயம் வந்து. இன்னைக்கு கூடாம இங்கே நாங்கள் உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இல்லை. ஆனால் என்ன எனக்கு ஒரு ஆதனை என்னன்னு சொன்னோம்னா, விவசாயிகளை நம்மளை வாழ வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அவங்க வாழ்ந்தா தான் உலகம் வாழணும்னு எப்போத்தந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். தூரமானாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, இது நம்ம எடுத்து சொன்னோம்னா மற்றவங்களுக்கு ஏதாவது தெரியும். ஏன்னா சேலம் மாவட்டம் மொத்தத்துக்கு நமக்கு மஞ்சள் தான் நிறையா, ஈரோடு சேலம் மஞ்சள் நிறையா. இன்னுமே இந்த மாதிரி விவசாயம் செஞ்சால் விவசாயிகளுக்கு எப்படி அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா எப்படின்னு கேட்குறேன். இது வெறும் 15 மூட்டைன்னா 15 கூண்டால் தான் வருங்க. நாங்கள் இயற்கை எப்பவும் போல் பண்ணால் இந்த இடத்துக்கு 15 அவ்வளோதான் வரும். இந்த 1 ஏக்கருக்கு 15ங்கிறது ரொம்ப அதிகபட்சம். 15ங்கிறது அதிகபட்சமானது, 12க்கு மேலே போகவே போகாது. சரி, எவ்வளோ திறமையாக பண்ணால் 15 எடுக்கலாம். ஆனால் எனக்கு இதில் வந்து 24 மூட்டை எடுக்கலான்னு ஒரு நேற்று கிழங்கு பறித்து பார்த்தது எனக்கு மனசில் ஒரு அபிப்பிராயம். ரொம்ப சந்தோஷம். 24 குண்டால் இதில் வந்தே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிர் பண்ணனா இது இவ்வளோ வந்தாகணும்னா அவ்வளோ போடுவேன். ஏன்னா முன்னாடி இருந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, சின்ன பையன்லேருந்து விவசாயம் தாங்க. நானும் படித்தேன், வேலைக்கு போனேன். இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? முதல்ல நல்லா பண்ணால் 15க்கு மேலே எடுக்கவே முடியாது, எவ்வளோ திறமைனாலும் எடுக்க முடியாது. இப்போ 25 வரும்னு சொல்றீங்க. 24 மூட்டை வரணும் இதில். 24. ஆமாம், சரி. 24னாலும் கூட நல்லா செஞ்சால் தான் 15. ஆமாம். இது இப்போ வந்து நம்ம இன்னும் இதை சரியாக பார்க்கலங்கிறதா என்னுடைய. இன்னும் நான் வந்து இதுக்கு தகுந்தபடி எனக்கு சமயத்தில் ஆள் கிடைக்கல, என்னால் பார்க்க முடியல. சமயத்தில் ஆள் கிடைக்கல, பார்க்க முடியலங்கிறத விட நீங்கள் பாதியில் தானே வந்தீங்க. ஆமாங்க, முதலையே வரலையே. செடி விதை போடுறதுலேருந்து பண்ணுறீங்களா? நான் அப்போ இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண, ஏன்னா 45 நாள் ஆன பிறகு தான் செடி முளைக்கும் மஞ்சள். நான் உங்ககிட்ட பேசின பிறகு தான் நம்ம பண்ணையில் செடி நாற்று நடுறீங்க, மஞ்சள் நாற்று. ஓகே 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 ஓகே. நான் அந்த அம்மா கிட்ட இதெல்லாம் வாங்கின பிறகு தான் நீங்கள் அங்கே நாங்கள் நடுறோம் சேட் ஹவுஸில் நட்டுருந்தீங்கல்ல. ஆமாம், அது வந்து எனக்கு பிறகு தான் நீங்கள் நட்டீங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். கேட்டால் ஒரு 3 பார் சேட் ஹவுஸ்லேயும் வெளியே ஒரு 3 பார் போட்டிருந்தோம்.
போட்டிருந்தீங்க. வெளியே இருக்கிறது வரல, தேர் நெட்டுக்குள்ள இருக்கிறது தான் இப்போ உங்க மஞ்சள் மாதிரி இருக்கு. நல்லா நீங்க சொன்ன மாதிரி கலரும் நல்லா இருக்கு. இந்த எண்ணெய் விட்டதுனால கலர் வித்தியாசம் இருக்குங்க. எங்களுக்கு கூட அங்கே நான் சும்மா பிடிங்கி பார்த்தேன், கலரு வித்தியாசமா இருக்கு. நேற்றுக்கு அதில் ஒரு மஞ்சள் உடச்சி குச்சி கிழங்கு மாதிரி கிள்ளி பார்த்தோம், ஆனால் கெட்டியாக இருக்கு. மித்தது கொஞ்சம் லூஸாக இருக்குமா? அதுக்கு முன்னெல்லாம் நகம் டருக்குன்னு இறங்கும். ஓகே, இந்த கெட்டி வராது. அதனால 4% மேலே குக்குமின் வரும்னு ஒரு. எத்தனை வரணும் சார் ஆக்சுவலாக? அது அளவு எனக்கு தெரியலைங்க. ஆனால் இந்த நாட்டு மஞ்சளில் ஆக்சுவலாக 4% இருக்கும். இப்போ இதில் வந்து அதோட அதிகமாக இருக்குமான்னு ஒரு. எங்களுக்கு நீங்கள் எடுத்த உடனே எங்களுக்கு 1 ஏக்கர் மஞ்சள் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிடுறோம். சரிங்கய்யா. என்ன ரேட்டுன்னாலும் சரி அந்த ரேட்டுக்கு நாங்கள் வாங்கிக்கிடுறோம். 1 ஏக்கரு நீங்கள் விற்றுக்குங்க. சரி சரிங்க. ஏன்னா இது நாங்கள் அங்கே பார்க்குறோம்ல, இந்த மஞ்சளுடைய கலரே வேறு மாதிரியாக இருக்குது. கலர் இது வந்து நாட்டு ரகம் மட்டுங்க. அதான் நாட்டு ரகம் தான் எங்களுக்கு கொடுத்தது கூட அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நல்லா போடுங்க, நல்லா பண்ணுவோம். செஞ்ச தவிர நிவர்த்தி பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதில் என்னென்னா பார் பிடிக்கிற வேலையை வந்து ஏரில் போடக்கூடாது. ஒன்று ஐயா சொன்ன மாதிரி கையால் நடணும். இடவெளி வந்து 1 அடிக்கு 1. அதே மாதிரி இந்த அகலம் வந்து 3 அடிங்கிறத 4 அடிக்கு 1. 4 அடி கொண்டு வந்துக்குங்க. 3 அடி கொண்டு வந்தாலும் இது 1 அடிக்கு 1 கண்டிப்பாக இருக்கணும். 4 அடிக்கு 1 போட்டோன்னா இப்போ 800 கிராம் இருக்குது ஒரு மஞ்சளில். அது ஒரு ஏக்கராவுக்கு 700 கிலோ போடுறேன். 800 கிராம் 700 48,000 கிலோ வரணும் காட்டில். ஆனால் அப்படி போடக்குள்ள அதோட இன்னும் 1.5 மடங்கு சேர்ந்து வரும். இது கம்மியாகும். நல்லா உடஞ்சாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு. நெகத்தால் கிள்ளணுமா இவ்வளோ கெட்டி வராது. இப்போ ஆனால் கெட்டி இருக்கு, கலர் இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி பச்சையாக இருக்கிறப்ப அறுத்துருவீங்களா? தாள் வந்து பழுத்து கீழே மடிஞ்சாதான், கீழே மடிஞ்சாதானே அறுப்பீங்க. ஆனால் 270 நாள் பயிருங்க ஐயா இது. 270 நாள்னா 240 நாளில் அறுத்துருவோம். அந்த 30 நாள் அப்படியே தண்ணி கட்டி ஒரு 2 தண்ணி கட்டுவோம். அப்புறம் அந்த ஈரத்திலே பறிச்சிருவோம். 70 நாள் தான் இது வயசு. இப்போ வந்து 200 எத்தனை நாள் இப்போ போட்டிருந்தோம், 35 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 36 நாள். 36 நாள் ஆகுது. ஆனால் தாள் பழுக்கவே இல்லை. என்னைக்கு எப்பவுமே கடைசி வரைக்கும் பச்சையாகவே இருக்கும். அதான் பச்சையாக இருந்தாலே ஆனால் முத்திடுச்சே. முத்திருச்சு, இன்னும் ஊறும். இந்த தலை வந்து வெள்ளையா இருந்தா மட்டும்தான் முத்த தெரியாது. அது மஞ்சள் கலருக்கு வந்துருச்சு. இது வந்துருச்சு. இனிமேட்டு கெட்டி தான் இருக்கு. சரி, இந்த வருஷம் புது அனுபவம் இல்லை பாருங்க. எவ்வளவு நாள் எடுத்தா எப்படி வருது என்ன ஏதுங்கிறதையும் பாருங்க. கொஞ்சம் காலம் அந்த போட்டு 45வது நாள்ல இருந்து 10 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒரு எடுத்துட்டே இருப்பேன். கரெக்டா 10 நாளைக்கு ஒரு குருத்து வரும். 10 நாள் கழிச்சு ஒரு மஞ்சள் குருத்து மேலே வருது. அந்த வளர்ச்சி காஞ்சிருச்சு தாள் எல்லாம். நம்மளுக்கு மட்டும் என்ன பச்சையா அப்படியே இருக்கிறதுனால நீங்க 20 நாள் கழிச்சு வந்துட்டு அப்புறமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பச்சையா இருக்குல்ல, அப்படியே இருக்கு, பச்சையாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இது கூட போட்டதை எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க பக்கத்து காட்டுல, அந்த சைடு இந்த பக்கம்லாம். அறுத்ததுக்கு அப்புறம் வெட்டிட்டு இருக்காங்களா? தாள்ல அறுத்துட்டாங்க 10 நாளைக்கு முன்னாடியே. இப்போ வந்து கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களது சீக்கிரமாவே தாள் வந்து காஞ்சிருச்சு. நம்மளது அப்படியே இருக்கிறதுனால ஒரு அண்ணங்க இவர் காட்டில் கெமிக்கல் போட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் தாள் அறுக்காம இருக்குது. தாள் அறுக்காம இருக்குது. தாள் அறுக்கலைன்னா அப்போ கெமிக்கல் போட்டது இல்லை இன்னும் இது போல தான் இருக்குது. என்னோட ஒரு 2 நாள் முன்னே போட்டாங்க. உங்களை விட முன்னாடி என்ன வித்தியாசம்னு பார்க்கலான்ட்டு இன்னும் அறுக்காம இருக்குது. இன்னொரு தம்பி ஒரு சின்ன பையன் அறுத்துட்டான். வெட்ட போகிற அறுவடை இன்னும் 2 நாள் பண்ணிடுவோம். 3 ஏக்கரை இருக்குதுங்க. 3 ஏக்கரை போட்டுருக்குதுங்க.
ஆமாம் 3 ஏக்கரை போட்டிருக்கீங்க. இது கிழங்கு என்ன இது மாதிரி இருக்குதா? அது வந்து அது கிழங்கு பையன்தான் நேற்று பேசினா அழுவுதான் கிழங்கு சொன்னீங்களா வந்த முன்னே. ஆமாம், அது வந்து கிழங்கு அழுவுதுண்ணா என்னன்னு தெரியல அப்படின்னா. ரசாயன உரம் போட்டால் அழுகல் வரும். உப்புத்தன்மை இல்லையா அது? இது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் வராது. இந்த இது 3 அந்த அந்த உருண்டை அது ஒரு உருண்டை. இதில் 1 2 3 இதில் வழக்கமாக போட்டால் என்ன வரும்னா ஒரு அந்த உருண்டைங்கிறது தாய் உருண்டை 1, அது பக்கத்தில் 1, 2 தான் வரும். இதில் வந்து அதுவே 3 வந்துருக்கு. இது வந்து விரலி கணக்கில் வராதுங்க, இது உருண்டையில் வந்துடும் கிழங்குல. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து 3 இருக்குதுங்க. 1 2 கையோட 3. இது எல்லாமே இந்த விரலியில் வராது. 1 2 3மே உருண்டையில் வந்துடும். அப்போ மாதம் இது 2 தான் வரும். இப்போ 2 எக்ஸ்ட்ரா வரும். இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த பாட்டில் பறித்த கிழங்கும் 11 விரல் 3 உருண்டை. இதுலேருந்து அந்த கடைசி வரப்பு வாரம் பறித்ததுலேயும் அது வரப்பு வாரம் பறிச்சுட்டு வந்தேன். இதுலேயும் அதே 3 உருண்டை 11 விரல். அப்போ எல்லாம் சமானமாகவே அதில் தான் கணக்கு போட்டேன். அந்த எடை போட்டையும் கேட்டு கணக்கு போட்டு பார்த்தப்போ எனக்கு கூட 840 கிராமு 825 கிராம் போட்டு 25 கிராம் தாள் போயிட்டா கூட அந்த வேறு தாள் போயிட்டா கூட 800 கிராம் இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டி முன்னெல்லாம் வரவே வராது. ஒரு புடி ஊரியா போடல, ஒரு புடி எருவு போடல, என் காட்டில் எதுவுமே போடல. நெல்லை அறுத்துட்டு ஓட்டி இந்த விவசாயி அண்ணன் கூட வந்து கேட்டார், என்ன இப்படி பண்ணுற கண்ணுன்னு. இது வரைக்கும் நான் எந்த எருவுமே போடல. தேவையே இருக்காது. புண்ணாக்கு எண்ணெய் இது 2 தவிர வேறு எதுவும் வர்ற காலத்தில் பின்னாக்கு கூட இருக்காது, எல்லாம் லிக்விடுக்கே வந்துடும். அந்த நோய் வந்தப்போ இது வாங்கி அடிக்கணும். மூட்டை 17,000 ஒரு குண்டால். சேலம் 19,000 போகுது. அது ஈரோடு 17,600 அப்படி போகுது. ஏது அவிச்ச மஞ்சள் அவிச்சி அதான் 5 அதான் அவிச்சு எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி அந்த விலைக்கு அது இங்கேருந்து அங்கே கொண்டு போய். இது ரசாயன உரம் போட்டது. ஏன்னா அந்த உரம் 10 ஒரு வயலுக்கு. சரி. அதே சமயத்தில் சரி நீங்கள் உங்ககிட்ட ஐயாட்ட பேசினப்ப அது தனியாக பண்ணி பாரு சொன்னீங்க. இதுக்கு எவ்வளோ வித்தியாசமா இப்போ எல்லா அலுவல் நோய். மஞ்சள் இது எண்ணெய் பாஞ்சதுக்கும் உரம் போட்ட காட்டுக்கும் வித்தியாசம் அழுகுது. ஆமாங்க. கலரே அந்த அது என்ன கலர் இருக்குது, இது என்ன கலர் இருக்குது பாருங்க. இல்லை கிழங்கு தடமே இல்லைங்க, கிழங்கோட தடமே இல்லை. இது எல்லாமே நான் பாரு பிடிக்கல. என்ன இதுதான் உங்கள் கணக்கு வரும். ஆமாங்க. இப்போ இது எவ்வளோ வரப்போகுது? ஒரு ஏக்கராவுக்கு 10 மூட்டை 15 மூட்டை அவ்வளோதான் வரும். இதாவது நீங்கள் கொஞ்சம் எண்ணெயாவது விட்டுருக்கீங்க. விட்டதுனால அந்த செடி வளர்ச்சி. இதுலேயும் அதே எடப்பயிர் அந்த உருண்டை வந்துருக்குது பாருங்க, சைடு உருண்டை வந்திருக்கு. ஆனால் விரலி ஓடல. அது பாருங்க 1 2 3 உருண்டை இருக்குது. உருண்டை அதே கணக்கு தான் இருக்குது, ஆனால் விரலி ஓடலை. இந்த மாதிரி இந்த நோய்க்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கும்? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் விட்டீங்களா அதை கீழே விட்டாலே போதும். ட்ரிப்பில் விட்டுக்கிட்டாலே போதும். நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ 2 ஏக்கராவுக்கும் 2 ஏக்கராவுக்கும் 2,05,000 செலவு பண்ணியிருக்கேன் மொத்தத்துக்கு. விதையிலேருந்து விதையே எல்லாம் விலைக்கு தான் வாங்கினேன். 1 கிலோ 35 ரூபா விலைக்கு வாங்கினேன். வாங்கி 2 ஏக்கராவுக்கு உழவு 40,000 செலவாச்சு. அப்புறம் அது இல்லாத இந்த போடுற கூலி அதெல்லாம் எல்லாம் 2,05,000 செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து செலவு போக மொத்தம் 8 லட்ச ரூபா ஈல்டு வரணும்னு ஒரு எய்மில் தான் பண்ணிகிட்ருக்கேன். கணக்கு பார்க்காது பண்ணுறேன் என்ன வரட்டுன்னு. இதுக்கும் நீங்கள் சேர்த்து பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, இது கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். ரைட், ஓகே. எல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். வித்தியாசம் தெரியணும்ல. கண்டிப்பாக தெரியும். ஐயா சொன்னீங்க ஒரு வயலு தனிச்சு பார்ப்பா அப்படின்னு. அதால தான் கண்டிப்பாக வித்தியாசம் தெரிஞ்சால் தான் நம்ம இன்னொரு தடவை கொஞ்சம் தைரியமாக செய்ய முடியும். கண்ணு முன்னாடி வித்தியாசம் பார்த்துட்டோம். அதான் பார்த்துட்டீங்க. இதுவும் அதே வயசு, இதுவும் அதே வயசு. இது ஐயாட்ட கொடுங்க. இது கிள்ளி பாருங்களேன். அதுக்கு இதுக்கு எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்கு பாருங்க. தண்ணியே வெளியே தெரியுது, சுத்திரும் பாருங்க. ஆமா, இந்த இறங்கிருச்சு. இறங்கின பக்கத்துல தண்ணியும் கிளம்புது. இல்ல அந்த நல்லாவே தெரியுது பாருங்க வித்தியாசம். கண்ணில் பார்க்கக்குள்ளே கண்டுபிடிச்சேன். அந்த கெட்டி இல்லை பாருங்க.
அதில் உள்ள விரலை இறக்குனா இறங்கலை.